இப்போ எண்டோமெட்ரியோசிஸ்னால் அது எப்படி டயக்னோஸ் பண்ணுவோம், அதனோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட் ரொம்ப பெயின் ஃபீல் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி பீரியட்ஸும்போது. பீரியட்ஸ் வரத்துக்கு ஃபியூ டேஸ் முன்னாடி பெயின் ஆரம்பிக்கும். பீரியட்ஸ் ஃபுல்லாக பெயின் இருக்கும். பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு 2-3 நாள் பெயின் இருக்கும். அப்படின்னா அந்த பிளட்டு, அந்த மென்ஸ்ட்ருவேஷன், அந்த ரியாக்ஷன் எல்லாம் வயிற்றுலலாம் ஆகிறதுனால பெயின் இருக்கும். நிறையா பேர் 3 நாள் ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ லீவ் போட்டுட்டு படுத்துகிட்டே இருப்பாங்க. பெயின் கில்லர்ஸ் நிறையா எடுத்துப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஐவி ஃப்ளூயிட்ஸ் எடுத்துப்பாங்க. இந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சாலே நம்மளுக்கு வந்து எண்டோமெட்ரியோசிஸ் சஸ்பெக்ட் பண்ணும். இதுக்கு வந்து டயக்னோசிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அல்ட்ராசவுண்டில் நான் சொன்ன மாதிரி இந்த டிரான்ஸ்வெஜைனல் ப்ரோப் வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா, ஆஃப்கோர்ஸ் இது வந்து நம்ம கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இல்லாதவங்களுக்கு இதில் நம்ம பண்ண முடியாது. இந்த இதில் தான் பார்க்கணும். பட் உள்ளேந்து பண்ண முடிகிறவங்களுக்கு பண்ணினோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கிளியராக எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிறது வந்து டயக்னோஸ் பண்ணலாம். ஓவரியில் ரத்த கட்டி இருக்கா, ஓவரி தனியாக பிரியிறதா யூட்ரஸ்லேருந்துன்னு ஸ்கேன் ப்ரோபை வச்சே நம்ம செப்பரேட் பண்ணி பார்க்கலாம். தனியாக பிரியலை ஒட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணலாம்.